ஜாமி 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சக்கே. நான் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மின்குக், அதாவது யோங்கி அண்ட் ஜங்குக் அவங்களோட ஒரு 5 ஷார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி என்னோட ஓன் ஸ்டோரி கிடையாது, இது என் சிஸ்டரோட ஓன் ஸ்டோரி. என்னோட ஓன் சிஸ்டர் அவங்க சொன்ன ஸ்டோரி தான். நான் ஸ்டோரியில் வந்து நிறைய டீனா கேரக்டர் ஆட் பண்ணுவேன் இல்லையா, ஸோ அவங்கள வச்சு தான் இந்த கேரக்டர் நான் சொன்னது. டீனாங்கிறது அவங்க நேம் தான். அவங்க தான் எனக்கு இந்த ஸ்டோரி சொன்னாங்க. இன்றைக்கி கேட்கக்குள்ளே ஓகே நல்லா இருக்கே போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கேரக்டர்லாம் அவங்க சூஸ் பண்ணலை, கேரக்டரெல்லாம் நான் சூஸ் பண்ணது தான். ஸோ அவங்க ஸ்டைலில் எனக்கு ஸ்டோரி சொல்லிட்டாங்க, நான் என் ஸ்டைலில் உங்ககிட்ட சொல்லிடுறேன்ப்பா. த டைட்டில் இஸ் 2-way ஷார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறதும் உங்கள் விருப்பம்டா, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே பலாம். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் ஏதாவது இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே பலாம். ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பெரிய பியூட்டி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபேக்டரி தான். ஸோ அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே கீழே, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு பெரிய ஸ்ப்ளேஸே இருக்குது. அங்கே வந்து இப்போது மேலே எப்படி இருக்குது அதை விட நீட் அண்ட் க்ளீனாக கீழே இருக்குது. ரொம்ப அது அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரியே இல்லை, ஃபுல்லாக வந்து ப்ரைட்டாக வெளிச்சமாக இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே போக போக அங்கே நிறைய வேலையாட்கள்லாம் இருக்காங்க. எல்லோரும் வந்து கும்பலாக நின்று ஏதோ வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. அங்கே பெருசாக பேசலாம் இல்லை, யாருமே எதுவுமே பேசலை. கப்பச்சப்புன்னு அவங்கவுங்க வேலை என்னமோ அதை மட்டும் சின்சியராக பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஒரு பர்சன், அதாவது அந்த கும்பலில் இருக்கிற ஒரு பர்சன், மச்சான் நீ பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த அண்டர் கிரவுண்டு என்ட்ரன்ஸ் வே இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து இப்போது சிகரெட் அடிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பார். சிகரெட் எடுத்து பற்ற வைக்கலான்ட்டு போகிறாரு. அப்போது ஒரு பர்சன் என்டர் ஆகுறாரு. அவர் பார்க்கவே கண்ணில் அவ்வளோ ஒரு கோல்ட்னஸ்ஸு, திரும்பிக்குள்ளே பார்க்கல, நீரா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் வந்திருக்காரு. ஒரு கையில் மொபைல் ஃபோனை வச்சு யார்கிட்டயோ ரொம்ப கோபமாக திட்டிக்கிட்டு வந்துட்டுருக்காரு. இங்கே இந்த பர்சன் சிகரெட்டை பற்ற வைக்கலான்னு சொல்லிட்டு போவார். அப்போது அந்த ஃபோன் பேசிட்டு வந்தார் இல்லையா, அவர் ஒரு செகண்ட் நின்று அந்த பர்சனை பார்க்குறாரு. ஆக்சுவலி அப்போ வந்து அந்த பர்சன் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அவர் பற்ற வைக்கல, அவர் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. ஏங்க நிற்கிற பாஸ், அது வந்து ஏங்க நிற்கிறேன்னு கேட்டேன். இல்லை வேலை இல்லையா? இருக்கு பாஸ், அது வந்து என்ன ரெஸ்ட் ரூம் போகணுமா? இல்லை பாஸ் சிகரெட். வாட்? இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, சிகரெட் அடிக்கலான்ட்டு தான் வெளில வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் ஒரு மாதிரி திக்கி திணறி பயந்து சொல்லிகிட்ருக்காரு. இங்கே அந்த பர்சன் இருக்கார் இல்லையா, அந்த பாஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் அவரோட ஃபோர்ஹெட்டை ரப் பண்ணி, அதாவது 1 ஃபிங்கரால் லைட்டாக ரப் பண்ணிக்கிட்டே இந்த பர்சனுக்கு டைட் ஸ்லாப் ஒன்று வைக்கிறாரு. அந்த பர்சன் ஃபைண்ட் ஆகி கீழே விழுந்துட்டாரு. ஐ மீன் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டாரு. பாஸ் அது அறிவு இருக்கா உனக்கு? என்ன மாதிரி இடத்துல இருந்து வேலை பார்க்குற? இங்கே வந்து சிகரெட் அடிக்கணுமா உனக்கு? என்ன எல்லாரையும் ஒரேடியா மேலே கூட்டு போகணுன்னு ஆசையா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறாரு. அந்த பர்சனும் ஒரு மாதிரி ஷிவரிங்லேயே எழுந்து நிற்கிறாரு. பார், இது ட்ரக்ஸ் இருக்கிற இடம், இங்கே சின்ன தீப்பொறி பட்டாலே போதும் மொத்த இடமும் வெடிச்சு சதற அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இப்போ தான் அந்த பர்சனுக்கே ஹிட் ஆகுது. எஸ், அது நம்ம ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் ஹீரோ கிடையாது, இவர் வில்லன் ரோலும் பண்ணுவார், ஹீரோ ரோலும் பண்ணுவார். ஸோ நம்ம ஸ்டோரி வில்லன், இப்போதைக்கு ஸ்டோரி வில்லன் ஷிகா தான். ஸோ அவர் தான் அந்த கேங்கோட போஸ். அவர் தான் அந்த பர்சனை பார்த்து திட்டிகிட்ருக்காரு. மேனேஜருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துனதுமே இங்கே ஃபாஸ்ட்டாக ஒரு மேனேஜர் ஓடி வராரு. சார் என்னாச்சு சார்? அறிவு இருக்கா உனக்கு? இவனை இங்கே விட்டுட்டு நீ என்ன பிடுங்கிட்டு இருந்த? பாஸ் அது வந்து உள்ள வேலை இருந்தால் வெளியில் வேலை பார்க்குறவங்கள
கவனிக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்லை சார், அது வந்து இங்கே பார், எனக்கு தேவை எக்ஸ்கியூஸ் கிடையாது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்கக்கூடாது. நடந்துச்சு நீ எதுவும் பண்ண வேணாம், நானே உன்னை புசிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாரு. இங்கே மேனேஜரும் அந்த கீழே விழுந்து கிடந்தாரு இல்லையா, அவரை பார்த்து முறைச்சிட்டே உள்ள அந்த சுகா பின்னாடியே போயிட்டுருக்காரு. பிஸ்னஸ் எப்படி போகுது? ப்ராடக்ட்லாம் என்னாச்சு? இன்னும் பேக்கிங்லாம் ஏன்னு முடிக்கல? பாஸ், அது போயிட்டு இருக்கு பாஸ், கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால தான் சரியாக முடிக்க முடியல. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே முடிச்சிடுறேன் இல்லை முடிக்கணும், இல்லைன்னா வச்சுக்கேன். இல்லை பாஸ், அவ்வளோ நேரம்லாம் ஆகாது, அதுக்குள்ளேயே முடிச்சிடுவோம். குட். அப்புறம் நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு? வர டியூஸ்டே அன்றைக்கி வருது பாஸ். ஓ, எப்போ? ஒரு நைட் 12 இருக்கும். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன் சார் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லிகிட்ருக்காரு. சரி, ஓகே, நான் போய் மேலே பிஸ்னஸை பார்த்துக்கிறேன். கீழே எந்த சின்ன தப்பும் நடக்கக்கூடாது. கீழே இப்படி ஒன்று நடக்கிறது மேலே யாருக்கும் தெரியக்கூடாது. புரிஞ்சுது பாஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த இடத்துலேருந்து இப்போ மேலே தான் போகிறாரு. அது அவரோட நார்மல் கம்பெனி தான். அது வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ். அவங்க பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான் அவங்களது. ஃபேமிலியாக வந்து இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து சுகாவோட தாத்தா ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரன் பண்ணியிருப்பார். இப்போ சுகா ரன் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே சுகா வந்ததுக்கப்புறமேட்டு நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்னும் சொல்ல போனால் இந்த பிஸ்னஸ் இங்கே கொரியா சிட்டி இருக்கு இல்லையா, கொரியாவிலேயே கண்ட்ரிலேயே நல்ல ஒரு பிஸ்னஸ் இது. நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ ரொம்ப ஃபேமஸாக, அதுவும் இல்லாமல் ஹை குவாலிட்டியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சுகாவோட கம்பெனிலேருந்து தான் மேனுஃபேக்சரிங் ஆகி போகும். ஸோ அப்படி ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பணத்துக்கெலாம் பஞ்சமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒரு பில்லியனர் ஃபேமிலியாகவே அவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. இவங்களோட ஃபேமிலியுமே வந்து டவுன் ஆனதே கிடையாது. அவங்க தாத்தா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து சுகாவோட இன்ட்ரோ. இப்போ வந்து நேராக வந்து சுகா அவரோட பியூட்டி ப்ராடக்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேபின்குள்ளே என்டர் ஆகுறாரு. என்டர் ஆகக்குள்ளேயே சுகா ஃபேஸ்க்கு நேராக ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதில் 3 பர்சன்ஸ் இருக்காங்க. அது யாருன்னா, நடுவில் சுகாவோட அப்பா, அவங்க அப்பாவுக்கு ரைட் சைடு வந்து சுகா இருக்கார், லெஃப்ட் சைடு வந்து ஜங்குக் இருக்கார். ஸோ ஜங்குக் யாருன்னா சுகாவோட ஓன் பிரதர். சுகாவுக்கு ஒரு தம்பி இருக்கார். அதாவது சுகாவுக்கும் ஜேகேக்கும் 6 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எஸ், சுகாவுக்கு 6 இயர்ஸ் ஆகும்போது தான் ஜேகே பிறந்திருப்பார். ஸோ இப்போ அந்த ஃபோட்டோவை தான் பார்க்குறாரு. சுகாவோட ஃபேஸில் அப்படி ஒரு வெறுப்பு. அவர் ஒரு மாதிரி இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த கேபினில் உட்காடுறாரு. இப்போ சுகாவோட பிஏ இருக்கார் இல்லையா, ஸோ அவர் இன்றைக்கி இருக்கிற ஷெட்யூல்ஸ் எல்லாமே சொல்கிறாரு. சுகாவும் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவர் வந்து அந்த பிஸ்னஸோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து இங்கே வந்து சுகா வந்து ஃபோன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு கேஷுவலாக பார்த்துட்டு ஒர்க் பார்க்கலான்னு பார்க்குறாரு. அதில் ஒரு ஃபேஸ் பார்க்குறாரு. அது சுகாவோட ஒய்ஃப் அண்ட் சுகா. அப்புறம் அவங்களுக்கு ஒரு 3 மந்த் பேபி இருக்குது. ஸோ அந்த பேபி இவங்க 3 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு பிக். அதில் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஆக்சுவலி அது உண்மை கிடையாது, அது சும்மா ஃபோட்டோவுக்காக போஸ்ட் கொடுத்தது. அது சுகாவுக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதை அப்படியே பார்க்குறாரு. சுகாவோட ஐஸ்லேருந்து ஒரு 2 டியர்ஸ் வருது. அவர் அந்த டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு அகைன் அவரோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அப்படியே சுகாவுக்கு அந்த டே ஸ்கிப் ஆகிருக்கும். ஒரு மாதிரி நிறைய மீட்டிங்ஸ், ஷெட்யூல்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய அப்படியே 1 by 1 ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு மாதிரி டயர்டாக வீட்டுக்கு வராரு. சுகாவோட ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. சுகா ஒரு 9:30 போல் தான் வீட்டுக்கே வராரு. பார்த்தா சுகாவோட அம்மா அப்பா 2 பேரும் சோஃபாவில் அப்படியே ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்காங்க. என்னாச்சு?
ஏன் 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கீங்க? தூங்கலையா? தூக்கம் வரலப்பா. சுகா பொறுமையாக அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க லெக்ஸுக்கு கீழே அப்படியே உட்காந்துருக்காங்க. ஷோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு கீழே உட்காந்துட்டு, என்னாச்சுப்பா? ஏன் சாப்பிட்டீங்களா? ம் சாப்பிட்டேன்ப்பா. நீ இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வர டயர்டாக இருக்கும். நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு படு. நான் சாப்பிட்டுட்டு தூங்குறது இருக்கட்டும். உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இன்னும் தூங்காமல் இங்கே உட்காந்துருக்கீங்க? எங்கள் சுகாவோட அம்மானா அழுகுறாங்க. மா இதுக்கு பழகுற? என்னாச்சு? அது அது வந்து ஜங்குக்கோட ஞாபகம் வந்துருச்சுடா. நானும் தேடிட்டு தாம்மா இருக்கேன். கண்டிப்பாக ஜங்குக்கை கண்டுபிடிச்சிருவேன். இல்லைடா எனக்கு தெரியுது. ஆனால் மா அவன் காணாமல் போனதில் உங்களை விட எனக்கு தாம்மா அதிக வலி. நான் எப்படி ஜங்குக்கை கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன். ஜங்குக்கை கண்டுபிடிக்கும் போது அதை பார்க்க நீங்கள் எல்லோரும் உயிரோட ஹெல்த்தியாக இருக்கணும். அவன் தான் படுத்துறானா, நீங்கள் அதுக்கு மேலே படுத்தாதீங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா. டேப்லெட் போட்டிங்களா? போட்டேன்டா. அப்புறம் என்ன, போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சுகா அவங்க அம்மாவை ரூமுக்கு அனுப்புகிறாங்க. இங்கே சுகாவோட அப்பா தான். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம்ல சுகா. பா என்னப்பா? அவன் என் தம்பிப்பா. அவன் எப்படியே போட்டு நான் எப்படிப்பா விடுவேன் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. மன்னிச்சிட்றா. மூத்த பையன் எல்லா சுமையும் உன் தலையிலே இறக்கி வைக்கிறோம்ல. அப்பெல்லாம் இல்லை. தயவு செய்து இந்த மாதிரி யோசிக்காதீங்க. போய் தூங்குங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் சமாதானப்படுத்தி ஒரு வழியாக ரூம்க்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இங்கே சுகா திரும்பி கிச்சனை தான் பார்க்குறாரு. கிச்சனை பார்த்துக்கிட்டே ஷெரின் அப்படின்னு ஒரு சவுண்ட் தான். சுகா ஒரு வார்த்தை அந்த சவுண்ட் கொடுத்ததுமே இங்கே கிச்சன்லேருந்து வேகமாக ஷெரின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு பதட்டமாக ஓடி வரா. ஒரு சாரி தான் வியர் பண்ணியிருக்கா. தலை ஹைபன் போட்டிருக்கா. பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்கா. சிம்பிளாக இருக்கா. பட் ஒரு மாதிரி பதட்டமாக கையெல்லாம் பிசைஞ்சிக்கிட்டு இங்கே சுகா முன்னாடி நிற்கிறா. என்னங்க, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். சாப்பாடு எடுத்து வை. ஃபுட் ரெடியாக இருக்குல்ல? ஃபுட் ரெடியாக இருக்குங்க. நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹெட் டவுன் பண்ணி நிற்கிறா. சுகா ஷெரீனை பார்த்து ஒரு ஸ்மக் பண்ணிக்கிட்டே இப்போ நீர் அவர் ரூமுக்கு தான் போகிறாரு. உள்ளே போகும்போதே அவரோட பொண்ணு தான் முழிச்சிட்டா. 3 months பேபி தான். முழிச்சிட்டு அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு அப்படிக்க கை காலை உதச்சிட்டு படுத்திருக்கா. இங்கே சுகா பார்த்ததுமே சுகாவோட ஃபீஸில் அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு நிம்மதி. நீர் அவர் பொண்ணுக்கிட்டு தான் போகிறாரு. குட்டி தங்கம், மீனுக்குட்டி என்ன பண்ணுறாங்க? மைனு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கொஞ்சிறாரு. சுகாவோட வாய்ஸ் கேட்டதுமே இங்கே சுகாவோட பொண்ணு மைனுன்னு கூப்பிடுவாங்க. மைனு தான் ஹாப்பியாக சிரிக்கிறா. ஒரு மாதிரி கூகுள் பண்ணுறா. இது கேட்டதுமே சுகாவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். இந்த சவுண்ட் கேட்டதுமே ஷெரின் மேலே வேகமாக ஓடி வரா. குழந்தை முடிச்சுட்டு தனியாக படுத்திருக்கு. குழந்தைய தனியாக விட்டு கீழே என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லைங்க, தூங்க வச்சுட்டு தான் வந்தேன். எப்போ முடிச்சான்னு தெரியல. நினப்பெல்லாம் எங்கே இருக்கணும், வேற எங்கேயோ இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாரு சுகா. இங்கே ஷெரின்னா ஒரு மாதிரி சுகாவை பார்த்து முறைக்கிறா. என்னடி முறைக்கிற? இல்லைங்க, நான் சாதாரணமாக தான் பார்த்தேன். முறைச்சி தான் பாரு, நான் குறி திருப்பிடுவேன். அப்பெல்லாம் எதுவும் பண்ணலைங்க, நான் சாதாரணமாக தான் பார்த்தேன். குழந்தை எப்படி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு குழந்தைய ஷெரின் கிட்ட கொடுத்துட்டு சுகா உள்ளே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கேஷுவலில் தான் வராரு. இங்கே உங்களுக்கு ஷெரின்க்குனா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளோட கண்ணெல்லாம் கலங்குது. எதுக்கு அழுகுற? என்ன, உன் பாய் ஃப்ரெண்ட் எங்கே போனால் என்னான்னு தெரிலன்னு ரொம்ப வருத்தப்படுறியோ? எங்க இப்பெல்லாம் பேசுகிறீங்க? அப்பெல்லாம் இல்லை. எது இல்லை? நீ ஜங்குக்கும் லவ் பண்ணது இல்லையா? இல்லை சின்ன கல்யாணம் பண்ணி இப்போ வரைக்கும் எனக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்கியே, அது இல்லையா? பாருங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை. நான் வேணான்னு சொல்லவும் நீங்கள் தான் என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ எப்படி பேசுனா என்ன தாங்க நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
பார், சும்மா என் முன்னாடி நின்று ட்ராமா போடுற வேலை வச்சுக்காத. தெரியும்டி, உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே சுகா இப்படி சொன்னதுமே ஷெரின் நான் ஒரு மாதிரி கோமா. அப்படியா, என்ன பிளான், என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கோமா பேசுகிறா. ஷெரின் கோமா பேசினதுமே சுகாவுக்கு அவ்வளோ கோவம். ஷெரினோட சீக்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. இங்கே பாப்பான்னா அழுக ஆரம்பிச்சிடுறா. இங்கே ஷெரினோட கண்லேருந்து டியர்ஸ் வருது. பார், இன்னொரு வாட்டி என் முன்னாடி வாய்ஸ் ரைஸ் பண்ணு, நிறைச்சு கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு. எங்கள் ஷெரினுக்கு நான் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு வேணாம், உயிர் வேணாம் அப்படின்னு சொல்லி பிளேட்டை தள்ளி விட்டுட்டு பாப்பாவை வாங்கிக்கிறாரு. பாப்பாவை தூக்கிட்டு மேலே போயிடுறாரு. எங்கள் ஷெரினா அப்படியே கீழே உட்காந்து அழுகிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது சுகா பண்ணுறது எல்லாமே. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் சுகா அவரோட ஒர்க்குக்கு கிளம்பி போயிட்டாரு. இங்கே வழக்கம் போல் ஷெரினுக்கு திட்டு தான் விழுது. சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, ஏன் சீக்கிரம் எழுப்ப மாட்டியா, பண்ண மாட்டியா அப்படின்னு இல்லாத காரணத்தெல்லாம் ஒரு மாதிரி அவரே க்ரியேட் பண்ணி சொல்லி அவர் ஷெரினை திட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இது புதுசு கிடையாது, ஷெரினுக்கும் பழகி போயிடுச்சு. அவளும் எதுவுமே சொல்லலை, அமைதியாக அப்படியே நின்றுக்கிறா. ஸோ இங்கே இப்படியே கட் பண்ணி ஒரு வில்லேஜ் சைட் பார்க்கலாம். அங்கே டைம் ஒரு 10 o'clock இருக்கும். இப்போது ஒரு பாட்டி தான் வேகமாக ஒரு வாளியை எடுத்துகிட்டு வரப்பில் ஓடி வந்துட்டுருக்கு. அங்கே பார்க்குறவங்க தான், ஏ கிழவி, உனக்கு என்ன 16 வயசு குமரின்னு நினப்பாக்கும், எதுக்கு இப்படி வரப்பில் ஓடி வர, வழிக்கு விழுந்தனா உன் பேரனுக்கு யார் பதில் சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் அவன், நேற்று பிறந்த நீ எனக்கு புத்தி சொல்லியா, எங்கே எப்படி நடக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எதை எப்போ செய்யணும்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும்ல நான் யாருன்னு. அது தெரியும் பாட்டி, இருந்தாலும் வழுக்கிடுச்சுன்னா வழுக்கிறத பற்றி நீ பேசுறியாக்கும். இது என் வீட்டு வரப்பு, இது என்ற காலு, நான் எப்படியோ போகிறேன், உனக்கு என்னடா, மூடிக்கிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே அந்த பாட்டி அந்த வரப்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. ஏலே ஜங்குக்கு எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. பாட்டி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ். அது ஜேகே தான். கைலி தான் கட்டியிருக்காரு, மேலே ஒரு பனியன் போட்டிருக்காரு, தலையில் வந்து டவல் கட்டியிருக்காரு. பக்கா வில்லேஜ் பையன் மாதிரி இருக்காரு. இங்கே கையில் வந்து இந்த நெல் நாற்று இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வச்சுட்டு இருந்திருப்பாரு. அதை எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன பாட்டி எதுக்கு அப்படி கத்துற, ஏங்கண்ணு காலையிலே உனக்கு எம்புட்டு தடவை சொன்னேன் சாப்பிட்டுட்டு போன்னு, ஏன் இப்படி சாப்பிடாம வர, இப்படி சாப்பிடாம வேலை பார்த்தா உடம்பு என்னத்துக்கு ஆக்குறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி எனக்கு டைம் ஆயிடுச்சு பாட்டி, அதான் நான் சாப்பிடாம வந்துட்டேன். என்னதான் டைம் ஆனாலும் உடம்பு முக்கியம், வா வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் வேலையை பாரு. என்ன கொண்டு வந்திருக்க, பழைய சோறும் கருவாடும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிக்கல, வா வந்து 2 வா போட்டுட்டு நீ போய் வேலையை பாரு, நான் உன்னை எதுவும் தொந்தரவு பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. விட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வராரு. இங்கே பாட்டி தான் ஊட்டி விடுது ஜேகேக்கு. ஏங்கண்ணு என்ன, இல்லை நீ உம்பிட்டு பெரிய படிப்பு படிச்சிருக்க, சிட்டிலலாம் இருந்திருக்க, இந்த வேலை உனக்கு எதுக்கு கண்ணு, பேசாம நீ ஊன்னு மட்டும் சொல்லு, ஒன்றரை பையன்கிட்ட நான் சொல்கிறேன்டா, நீ அங்கேயே போய் ராச கணக்காக இருக்கலாம்ல, இதெல்லாம் உனக்கு தலையெழுத்தாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி. இப்போது நான் இங்கே இருக்கணுமா, இல்லை இந்த இடத்த விட்டு நான் போகணுமா, இல்லை அதெல்லாம் எதுவும் நீ பண்ண வேணாம், நீ கஷ்டப்படுறேன்னு தானே சொல்கிறேன், இப்படிலாம் கஷ்டப்படணுன்னு ஏதாவது தலையெழுத்து இருக்கா, இந்த நிலைமே நம்மளது தானே கண்ணு, நீ வேணும்னா எல்லோரும் வேலை செய்கிறவங்கள பார்த்துக்கோ, நீ வரப்புலலாம் இறங்கி வேலை செய்யணும்னு என்ன தலையெழுத்து இருக்குது பாரு, மேலே ஃபுல்லாக சகதி அப்படின்ற மாதிரி சகதியெல்லாம் தொடச்சி விடுறாங்க. பாட்டி என்னதான் நமக்கு என்னாத அளவுக்கு நிலம் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் இறங்கி வேலை செஞ்சாதான் அதில் இருக்கிற கஷ்டம் என்னன்னு தெரியும். எந்த ஒரு விஷயமும் கஷ்டப்பட்டாதான் அது கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும், புரிஞ்சுதா? இது நம்ம நிலம்னு தெரியும், இது நம்ம நிலத்தில் விதைச்ச விதைன்னு தெரியும், எப்படி விதைக்கிறாங்க, அதை எப்படி அறுக்கிறாங்க, அதை எப்படி நெல்லா சேர்க்குறாங்கன்னு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா,
வழக்கம் போல் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாட்டி. சரி நீ வீட்டுக்கு போ, நான் பேலன்ஸ் வேலையை முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்துடுறேன். மதியானம் என்ன செய்யட்டும்? உன் விருப்பம் பாட்டி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அகைன் வந்து வரப்பில் வேலை பார்க்க போயிடுறாரு. இந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் ஜேகே பார்த்து பெருமிச்சு விட்டுட்டு அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே ஜேகே வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து இப்போது அந்த கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா வில்லேஜ் சைட்லலாம், அந்த மாதிரி ஒரு பர்சன் பிஏ மாதிரி அவர் தான் வந்து ஜேகே கிட்ட வந்து சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி வித நெல் வாங்கணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, அப்படியா எவ்வளோ வாங்கணும் என்னென்ன வாங்கணும் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிறாரு. சரி ஓகே, இன்னைக்கு முடியாது, நாளைக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், இல்லைங்கய்யா இன்னைக்கு தான் நல்ல நாள், நேரமும் நல்ல நேரமாக இருக்குது, இன்னைக்கு வாங்கினா தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதுக்கு மேலே ஜேகேக்கும் தட்ட மனசு இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த மட்டும் முடிச்சுட்டு அந்த லைனை மட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து டவுன் மாதிரி, சிட்டிக்கெலாம் இல்லை, டவுன் மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போகிறாரு. அங்கே தான் வித நெல்லாம் வாங்குவாங்க வயலில் போடுறதுக்கு. ஸோ அது வாங்க தான் வந்திருப்பார். இங்கே ஜேகேக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு பெட் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி ஜேகே வந்து ஒரு கேட் ஒன்று வளர்ப்பார். அது பேர் வந்து ஜோசி. ஸோ அதை பார்க்கவே ஒயிட்டாக புசு புசுன்னு க்யூட்டாக இருக்கும். அது ஜேகே பேசுகிறதுக்கு ரியாக்ட் பண்ணும், ஹியூமன்ஸ் மாதிரியே ரியாக்ட் பண்ணும். ஸோ ஜேகேக்கும் அந்த பெட்டுக்கும் ஒரு க்ளோஸ்டு ரிலேஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஜேகே எங்கே போனாலும் சரி ஜோசியை கூட்டிகிட்டு தான் போவார். ஜோசி இல்லாமல் ஜேகே இருக்க மாட்டார், ஜேகே இல்லாமல் ஜோசி இருக்கவே இருக்காது. எப்படியாச்சும் ஜேகே கிட்ட ஓடிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஜேகே கையில் ஜோசி அண்டு கணக்கு பிள்ளை அப்புறம் ஜேகே 3 பேரும் வித நெல் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ வந்த வழியில் வந்து ஜேகே வந்து ஜோசியை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அவர் போய் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜோசி வந்து ஒரு அதாவது ரோட் சைட் எதையோ ஒன்று பார்த்துட்டு வெளியில் தான் ஓடி வருது. பார்த்தா ஜோசிக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு லாரி வந்துட்டுருக்கு. இங்கே ஜோசினா ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு அங்கே ஓடிட்டுருக்கு. இங்கே ஜோசி மேலே இடிக்க வந்திருக்கும். பார்த்தா ஒரு ஹேண்ட்ஸ் வந்து ஜோசியை வந்து கேரி பண்ணுது. அது வந்து வேற யாரும் இல்லை, நீங்க தான். அவங்க பேரு வயன். நீங்க தான் அந்த ஜோசிய கையில வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க. இப்படிதான் ரோட்டுக்கு ஓடி வருவியா? ஏதாவது ஆயிருந்ததுன்னா யார் பதில் சொல்வா? ஆமா நீ யார் வீட்டு பாப்பா? நீ எதுக்கு ரோட்டுக்கு ஓடுவீங்க? ஓடிறீங்க. அப்பா மாமு சரியா கவனிச்சுக்கலையா? எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க அதே சேம் டைம் உங்களை சேர்ந்து எப்படி இடிக்கிற ஒரு லாரி வந்திருக்கும். இப்போ டக்குன்னு ஒரு ஹேண்ட்ஸ் உங்களை அப்படியே கிராப் பண்ணுது. நீங்க ஒரு க்ரௌட் செஸ்டுக்குள்ள போய் சேஃபா விழுந்துடுறீங்க, சேஃபா ஒளிஞ்சுக்கிறீங்க. நீங்க அந்த லாரி போனதுக்கு அப்புறமேட்டு இப்பதான் ரியலைஸ் பண்றீங்க உங்களோட லாரி வந்து இடிக்க வந்திருக்கும். இப்போ லைட்டா ஹெட் பண்ணி பாக்குறீங்க. ஒரு ஷார்ப்பான ஹைஸ், ஒரு கோபமான ஃபேஸ். அந்த ஃபேஸ்ல அவ்வளோ கோபம், நீங்க பார்த்து முறைக்குது அந்த ஃபேஸ். பட் அந்த ஐஸ் அவ்வளோ சாஃப்டா, அவ்வளோ ஷார்ப்பா, அவ்வளோ காமா. இது உங்ககிட்ட கண்ணே பண்ணுது. பட் உங்களுக்கு என்ன புரியல, நீங்க அந்த ஐஸே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல போனா நீங்க அந்த வேர்ல்டுல இல்ல. அந்த பர்சன் உங்களை பார்த்து கண்ணா பின்னாடி திட்டாரு. உங்களுக்கு எதுவுமே காதுல விழவே இல்லை. நீங்க அந்த ஐசியை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி சார், என்னாச்சு? யார் நீங்க? நான் எங்களோட பிஏ ஃப்ரெண்டு மாதிரி. என்னாச்சு சார்? யாருமா இந்த பொண்ணு? ரோட்ல லாரி வருது, அது கூட தெரியாம பேன் நின்றுட்டு இருக்கு, அதுவும் ஜூஸ கையில வச்சுட்டு அப்படின்ற மாதிரி உங்க கையில இருந்து அந்த பொண்ணை வெடுக்குன்னு பொறுங்கிருப்பாரு. இப்பதான் நீங்க கான்சியஸ்கே வரீங்க. நீங்க சடனா திரும்பி அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு பாக்குறீங்க. அவ பேரு நிவியா. நீங்க நிவின்னு கூப்பிடுவீங்க. மேம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஏதோ உங்ககிட்ட சைட் லாங்குவேஜ்ல பேசுறா. நீங்க வந்து சொல்றீங்க, நீங்களும் ஏதோ சைட் லாங்குவேஜ்ல பேசுறீங்க. இத அந்த பர்சன் பாக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஜிகே தான். நீங்க அப்படியே கன்ஃபியூஸ்டா பாத்துட்டு இருக்கா.
பாத்துட்டு இருக்காரு. ஓ சார், சாரி சார். அவங்க பூனைக்குட்டி ரோட்டுக்கு வந்ததும் லாரி வந்துச்சு, சோ அடிபட்டுற கூடாதுன்னு தூக்கியிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி லாரி வந்தது கேக்கல சார். ஆக்சுவலா மேம்க்கு காது கேட்காது, வாயும் பேச மாட்டாங்க. ஏன்னா ஆமா, அவங்களுக்கு காது கேட்காது சார். அதனாலதான் அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம நான் ரோட்ல நின்றுருக்காங்க. தேங்க்யூ சார் அண்ட் சாரி சார், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிதி சொல்றா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சாரி, நானும் சாரி கேட்கணும். ஜேகேக்கு உங்ககிட்ட எப்படி பேசுறது கன்வே பண்றதுன்னு தெரியல. அவர் ஏதோ ஒரு மாதிரி சாரி அப்படின்ற மாதிரி கை கூப்பி குனிஞ்செல்லாம் சொல்றாரு. நீங்க ஓகே அப்படின்ற மாதிரி உங்க செஸ்ட்ல ஒரு ஹேண்ட்ஸ வச்சுட்டு ஓகேன்ற மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ வந்து போதுங்கிற மாதிரி சொல்றீங்க. எனக்கு வந்து புரிஞ்சிச்சு அப்படின்றது வந்து சைன் லாங்குவேஜ்ல சொல்றீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி சொல்றீங்க. நீங்க இப்ப வந்து சைன் லாங்குவேஜ்ல தான் சொல்லியிருப்பீங்க. இங்க நிதி இருக்காங்க இல்லையா, அவங்கதான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, தேங்க்யூ சொல்றாங்க சார் உங்களுக்கு. இந்த மாதிரி சொன்னோம். பரவாயில்லைங்க, பரவாயில்ல. உங்க பேரு அப்படின்ற மாதிரி கேட்டது நீங்க சொல்றீங்க. ஜேகேக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. இங்க ஜேகே நிதிய பாக்குறாரு. இங்க இல்ல, நாங்க சும்மா அப்படியே சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். அப்பதான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்க போகணும்? நீங்க ஒரு மாதிரி நிதிய பார்த்துட்டு ஜேகேய பார்த்துட்டு ஹெட் பண்ணிக்கிறீங்க தெரியல அப்படின்ற மாதிரி நிதி சொல்றா. என்ன புரியல ஆக்சுவலா அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி பிளாஷ்பேக் தான். இங்க நீங்க இருக்கீங்க இல்லையா, சோ உங்க வீட்டுலதான் நீங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சைன் லாங்குவேஜ்ல தான் உங்க அம்மா கூட முடியவே முடியாத ஒண்ணு என்னால அனுப்ப முடியாது. நீங்க ஒரு மாதிரி கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஐ மீன் கத்தி கிடையாது, பயங்கரமா சைன் லாங்குவேஜ்லயும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா, நீங்க வந்து நான் வெளியே போறேன் ஒரு 1 மந்த்துக்கு, நான் வந்து டூர் மாதிரி போறேன், நான் வெளியில போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய இடத்த பாக்கணும், என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்க. முடியவே முடியாது. உனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை வச்சுட்டு எங்களால எப்படி ஒண்ணு தனியா அனுப்ப முடியும்? தனியாவா அனுப்புறீங்க? எப்படியேதான் வராங்கல்ல, அவங்க என்னால கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சைன் லாங்குவேஜ்ல சொல்றீங்க. அதெல்லாம் உங்க அப்பா அம்மாவுக்கு நல்லாவே புரியும் நீங்க பேசுற லாங்குவேஜ். முடியவே முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, எங்களால ஒண்ணு தனியா அனுப்ப முடியாது. நீங்க உங்க அப்பா கிட்ட போய் கெஞ்சிருங்க. புரிஞ்சுக்கடா, உங்க எப்படி தனியா விட்டுட்டு நாங்க எப்படி இருப்போம் சொல்லு? நீங்க இல்லாம நாங்க ஒரு நாள் இருந்திருக்கோமா? நாங்க எப்படி இருப்போம்? இல்ல, நான் தனியா போகணும் அப்படின்ற மாதிரி அழுகுறீங்க. 2 நாள் சாப்பிடாம இருந்து ஒரு வழியா உங்க அப்பா அம்மா ஓகே சொல்லிருப்பாங்க. அதுவும் நிதி இருக்கிறதுனால மட்டும்தான். என்ன பண்ணாலும் நிதி உன் கூடவே இருக்கணும், தனியெல்லாம் உன்னை அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து நீங்களும் ஓகே, நிதி என் கூடவே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி நிதிக்கு வந்து இந்த கையில வந்து இடிப்பீங்க இல்லையா, சோ அந்த மாதிரி பண்றீங்க. 2 பேரும் பயங்கரமா சிரிக்கிறீங்க. ஆக்சுவலி இந்த நிதி வந்து உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி. சின்ன வயசுல இருந்து அவங்க கூட இருக்கா. சின்ன வயசுல சின்ன வயசு கிடையாது, ஒரு காலேஜ் படிப்பீங்க இல்லையா, சோ அதுல இருந்து அவங்க கூடவே இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் பாண்டிங் உங்களுக்கு நிதிக்கும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்ப எப்படி திங்க் பண்ணுவீங்க, எல்லாமே நிதிக்கு தெரியும். நீங்க பிறந்த அதாவது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே காது கேட்காமதான் இருந்திருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு டிசீஸ் இருந்திருக்கும், அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். சோ உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு காது கேட்காது, அதனால நீங்க பேசவும் மாட்டீங்க. ஒன்லி சைன் லாங்குவேஜ் மட்டும்தான். சோ நீங்க வீடு வீடு விட்டா ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் விட்டா ஸ்கூல், காலேஜ், இதை தவிர நீங்க எங்கேயுமே போனது கிடையாது. நீங்க பெருசா எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும். என்னதான் இது, எங்கேயுமே போக முடியல, எதுவுமே பார்க்க முடியலையே, நம்ம ஏதாச்சும் பண்ணணும், எங்கேயாச்சும் போகணும், நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் லைஃப அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கும். அதனாலதான் வந்து நீங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்ப எங்க போறதுன்னு தெரியாம 2 பேரும் வந்து நின்றுப்பீங்க. பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, சோ அங்க வந்திருப்பீங்க. அங்க சாப்பிடறதுக்காக நிறுத்திருப்பாங்க காரை. சோ அப்பதான் வந்து பூனைக்குட்டியை பாத்துருப்பாங்க. அது வந்து ஆன் கார் எல்லாம் கிடையாது, நீங்க கேப் புக் பண்ணி தான் வருவீங்க. சில டைம் கேப்ல வருவீங்க, சில டைம் வந்து லாரில எல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பஸ்ல டிராவல் பண்ணிருப்பீங்க.
அந்த காத்து ஒண்ணு மேல படுறது, அந்த இயற்கையை பார்த்துட்டே வருது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியை கொடுத்துருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்றீங்க. உங்க ஃபேஸ்லயே இன்னைக்கு நல்லாவே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அப்படி வரும்போதுதான் வந்து நீங்க ஜூசிய பார்த்திருப்பீங்க. ஜூசி வந்து நடுரோட்ல நின்றுட்டு இருக்குமா, நீங்க தூக்கம் வந்து உங்களுக்கு பின்னாடி லாரி வந்து அதை நீங்க பார்க்காம இருந்து ஜேகே அதை பார்த்து ஓடி வந்து உங்களுக்கு கண்ணு அப்படின்னு தட்டியிருப்பாரு. சோ இதுதான் நடந்திருக்கும். இப்போ ஜேகே கிட்ட இது எல்லாத்தையுமே நீ சொல்றா, வேணா எங்க கிராமத்துக்கு வரீங்களா, வில்லேஜா அப்படின்ற மாதிரி நிதி கேக்குறாங்க. ஆமா, நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே போறீங்க, உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, நான் எங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போறேன், எங்க கூட ஸ்டே பண்ணிக்கோங்க, அங்க சுத்தி பார்க்க நிறைய அழகான இடம் இருக்கு, வேணும்னா சொல்லுங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஜேகி கேட்டதுமே ஜேகியோட ஸ்மைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க ஒரு மாதிரி கியூட்டா சிரிக்கிறீங்க. ஜேகேயோட ஸ்மைல் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஸ்மைல் ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட்சேம் உங்களோட ஐஸ் அவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. சோ இப்போ ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உங்களையும் நிதியவும் அவரோட கார்லயே ஏத்திக்கிட்டு இப்போ அவங்க வில்லேஜுக்கு தான் போறாங்க. நீங்க வர வழி ஃபுல்லா ஜேகே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்து ஜேகேயோட லிப்ஸே பாப்பீங்க. நீங்க லிப்ஸை பார்த்து புரிஞ்சுப்பீங்க. சாரி, எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்றாரு. நீங்க வந்து எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சைட்ல நீங்க சொல்றீங்க. நீங்க நிதியா பாக்குறாரு ஜேகே. அவங்களுக்கு நீங்க பேசுறது எல்லாமே புரியும் சார். புரியல எப்படி? அவங்க லிப்ஸ் மூமெண்ட் வச்சு அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க நீங்க இதுதான் பேசுறீங்க. அவங்க பேசுறதுக்கு தான் சைட்ல மியூசி தேவைப்படும். நீங்க நார்மலா பேசினாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றா. நீங்க ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அவரோட வயல் எல்லாத்தையுமே சுத்தி காட்டுறாரு. நீங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்ல ஓடி வருவீங்க. அது காரை நிறுத்திட்டு இதெல்லாம் இங்க வயல் தான், இதெல்லாம் இங்க விவசாய நிலம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இதை இங்க வந்து நெல்லு போட்டிருக்கோம், அங்க வந்து அதை போட்டிருக்கோம், இது போட்டிருக்கோம்னு ஒரு 4-5 வகை சொல்றாரு. நீங்களும் அதெல்லாம் பாக்குறீங்க, கையில தொட்டு பாக்குறீங்க, ஃபேஸ்ல வந்து உரசி பாக்குறீங்க. உங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஜேகே ஒரு மாதிரி ஹாப்பியா பாத்துட்டு இருக்காரு. சோ அப்படின்னு ஒரு மாதிரி ஹாப்பியா அங்க வந்து பம்பு செட் இருக்கும் இல்லையா, சோ அதை பார்த்தது ரொம்ப எக்ஸைட் ஆகி நீங்க அப்படியே குதிச்சிருப்பீங்க, குழந்தை மாதிரி பண்ணிருப்பீங்க. ஜேகே அவ்வளவு ஒரு மாதிரி சர்ப்ரைஸா பாக்காரு. எந்த காலத்துல இப்படி எல்லாம் பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. பட் என்னதான் உனக்கு காது கேட்காது, வாய் பேசாது அப்படின்னாலும் இங்க ரொம்ப அழகு, ரொம்ப அழகா இருப்பீங்க. சோ ஜேகே உங்களையே வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காரு. சோ அப்படியே நீங்க அந்த பம்பு செட் பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த எக்ஸைட்மெண்ட்ல துள்ளி குதிச்சுட்டு ஓடுறீங்க. ஓடும்போது ஜேகே வந்து கத்துறாரு, உங்களுக்கு தான் காதே கேட்காது, ஓடாதீங்க வலிக்கு விட்டுருவாரு இப்ப அப்படின்ற மாதிரி கத்துறாரு ஜேகே. பட் உங்களுக்கு தான் காது கேட்காது இல்லையா, சோ நீங்க ஓடுறீங்க. ஓடி ஜேகே சொன்ன மாதிரி பொத்துன்னு ஒரு வயல்ல விழுறீங்க. உங்க ட்ரெஸ் ஃபுல்லா சீரு. பட் ஆனா நீங்க வந்து அழல, ஒரு மாதிரி பண்ணுங்க, சிரிக்கிறீங்க, பயங்கரமா சிரிக்கிறீங்க. உங்களோட ஸ்மைலோட சவுண்ட் அந்த வயல் ஃபுல்லா எக்கோ அடிக்கு, ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஜேகே வந்து பாக்குறாரு. அவருக்கு நல்லாவே புரியுது நீங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு சிறை வாழ்க்கைய வாழ்ந்திருப்பீங்க, அதாவது இந்த எங்குமே போகாம இந்த அளவுக்கு ஏக்கத்துல இருந்திருப்பீங்க. அவருக்கு நல்லாவே புரியுது. நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு அடிபட்டுருச்சுங்க. நீங்க வந்து வீட்லயே வச்சு பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு இல்லையா, நீங்க நல்ல கலர் பிங்கிஷா இருப்பீங்க. உங்க ஸ்கின் எல்லாம் அங்க வந்து வயல்ல விழுந்ததும் அந்த கதர்லாம் உங்க கையை கிழிச்சிருக்கும், அதுல பிளட் 2-3 டிராப் வந்திருக்கும். ஜெகே பார்த்துட்டு ஒரு மாதிரி பதட்டமா, என்னங்க சிரிக்கிறீங்க, பிளட் வருதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதா நீங்க ஒரு மாதிரி நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கண்ணை சிமிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அது ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உண்மையா ஒரு மாதிரி அட்மிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் ஹலோ அப்படின்ற மாதிரி ஹேண்ட்ஸை வந்து வெயிட் பண்றீங்க ஜேகே ஃபேஸ் முன்னாடி. ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சரி வாங்க வீட்டுக்கு வாங்க மருந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்க வீடு, இதுதான் எங்க வீட்டு அழகி அப்படின்ற மாதிரி ஜேகேயோட பாட்டியோட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது எங்க அழகிக்கு ஏத்த அழகன் அப்படின்ற மாதிரி ஜேகேயோட தாத்தா இருக்காரு இல்லையா, அவரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எல்லாருக்கும் வந்து நீங்க வந்து வணக்கம் அப்படின்ற மாதிரி குஞ்சு சொல்றீங்க. இல்ல அவங்க பாட்டி ஜேகேவோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இது வந்து ஜேகேவோட
கேர்ள் ஃப்ரெண்டு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களை வந்து ஆரத்தெல்லாம் எடுத்து உள்ள வரவே இருக்கிறாங்க. சீக்கிரம் பாட்டி, இதுக்கு இப்ப ஆரத்தெல்லாம் எடுத்து உள்ள வரவே இருக்கிற? என்னடா வீட்டுக்கு வர போற மருமகளை அப்புறம் சும்மா வர முதல்ல வீட்டுக்கு வரா, சும்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியும்? பாட்டி அப்படி எதுவும் இல்ல, எனக்கு தெரியும், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிட்டு போறாங்க. அவங்களும் என்னென்னமோ பேசுறாங்க. பட் உங்களுக்கு வந்து புரியுது, அவங்க லிப்ஸ் மூமெண்ட் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க. பட் அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க, உங்களுக்குதான் பேச வராது இல்லையா? நீங்க சைட் லாங்குவேஜ்ல சொல்றீங்க, நீங்க நீங்க வந்து சொல்றா, ஏமா நீ எங்க கிட்ட பேச மாட்டியா? இல்ல அவங்க பேச மாட்டாங்க பாட்டி. என்ன? ஏன்? அவங்களுக்கு காது கேட்காது, வாய் பேசாது பாட்டி. என்னடா சொல்ற? ஆமா, நீ எல்லாத்தையும் சொல்ற, நீ நினைக்கிற மேல எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அவங்க பாட்டி உள்ள கூட்டிட்டு போய் குசு குசுன்னு பேசுறாரு. நீங்க வந்து திரும்பி அந்த வீட்டை பாத்துட்டு இருக்கீங்க. அது ரொம்ப பெரிய வீடு, என்னதான் வில்லேஜ்ல இருந்தாலும் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த காலத்து வீடு நல்லா எல்லாமே வந்து மரத்துலயும் செஞ்சது, பார்க்கவே அழகா அட்ராக்டிவா யூனிக்கா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி வாய் வயசுல சர்ப்ரைஸா பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க வேடிக்கை பாக்குற ஆர்வத்திலேயே அங்க இந்த வீட்டுக்குள்ளேயே அப்படியே போயிட்டு இருப்பீங்க. போய் பார்த்தா அங்க நீங்க தானியம் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க போல ஒரு ரூம்ல. அதெல்லாம் பாக்குறீங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியல. நீங்க இது ஒரு மாதிரி விட்டு விட்டு பாக்குறீங்க. இங்க மீடியா ஜேகேவா அவங்க பாட்டியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதான் பாத்துட்டு இருக்கா, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அப்படி பாத்துட்டு இருக்கா சண்டைய ரொம்ப ஆர்வமா. நீங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் நீங்க போயிருப்பீங்க. நீங்க ஜேகேவும் பாட்டியும் ஒரு வழியா சண்டை போட்டு முடிச்சுட்டு இப்ப வந்திருப்பாங்க. இல்ல எங்க அந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி தான் கேக்குறாங்க. பாட்டி ஏன் பாட்டி இப்ப மிரட்டு, கொஞ்சம் சாஃப்டாரும் கேளு, எங்க அந்த பொண்ணு எங்க போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி கேக்குறாங்க. அது நான் இங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி உங்களுக்கு காது வரை கேட்காது பாட்டி. ஏன் பாட்டி இப்படி பண்ற? என்னடா இது, நான் அந்த பிள்ளைய கைப்பிடிச்சு வெளியே தூக்கிட்டு போய் விட்ட, இங்கிட்ட ஏறிட்டு வரா, இங்கதான் இங்க சுத்திட்டு இருப்பா, போய் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆளுக்காலே தேடுறாங்க. பார்த்தா கரெக்டா நீங்க வந்து அந்த நெல்லு மூட்டை அடுக்கி வச்சிருக்கோம் இல்லையா? சோ அங்கதான் நின்னுட்டு இருக்கீங்க. அங்க இது அசைற மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்க ஒரு மாதிரி குறுக்குறுன்னு அந்த இடத்துல கிட்ட போறீங்க. நீ ஜீவிதா உடனே நாங்க போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி வந்திருப்பாரு. அது ஒரு எலி அவங்க உட்காந்து நெல்ல குறிச்சிட்டு இருக்கு. அது நீங்க பார்த்த வேகத்துல அதாவது அந்த மூட்டை குறிச்சிட்டு இருக்கும் இல்லையா? சோ அங்கிருந்து அப்படியே ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த மூட்டையே ஒரு மாதிரி எச்சிலதான் இருந்திருக்கும். அந்த எலிலாம் வந்து 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 அந்த மூட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சரிச்சு விட்டுருக்கும். சோ அது கொஞ்சம் வந்து இந்த வழின்னு இருக்கிற சாக்குதான். சோ கொஞ்சம் தொட்டாலே வந்து வலிக்கிட்டு விழுந்துரும் அடுக்கி வச்ச மூட்டை எல்லாம். சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த எலி வந்து பார்த்த அதிர்ச்சியில இப்படி ஏறி இருக்க பாருங்க. அந்த மூட்டை லைட்டா அப்படியே நழுகி இருக்கும். நீங்க அதை பாரடைசில பாத்துட்டு அப்படியே நிக்கிறீங்க. நீங்க ஜேகே தான் ஓடி வந்து உங்களுக்கு முன்னாடி நின்றப்பாரு. இப்போ ஜேகே உங்க மேல இருக்காரு. கீழே விழுந்திருப்பீங்க ரெண்டு பேருமே. அந்த மூட்டை எல்லாம் அப்படியே ஒன்னொன்னு சரிஞ்சிருக்கும். ஒரு மூட்டை விழுந்ததும் ஒன்னொன்னு அப்படியே சரிஞ்சிருக்கும். இப்ப வந்து நீங்க கீழே இருக்கீங்க, ஜேகே உங்க மேல இருக்காரு. பட் இருந்தாலும் வெயிட் எல்லாம் உங்க மேல கொடுக்கல. அவரே வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. பட் அவரால் முடியல. அவர் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்றாரு. நீங்கன்னா ஜேகேயோட ஐஸ் அண்ட் அந்த லிப்ஸ், அப்புறம் அவரோட ஆர்ம்ஸ், அந்த செஸ்ட் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஜேகே ஒரு கடத்துக்கு மேல இப்போ உங்க ஐஸ பார்க்க ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரு ஐ கான்டாக்ட். என்னன்னு தெரியல, உங்களுக்கும் சரி ஜேகேக்கும் சரி உங்களை பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அவ்வளவு பிடிச்சிருச்சு. ஏன் இதுக்கு ரீசன் எதுவுமே தெரியல. ஆனா ஜேகேக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் ஜேகேவை பிடிச்சிருக்கு. இது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப், இது எப்படி எடுத்துக்கிறது அதெல்லாம் எதுவும் தெரியல. பட் ஆனா பிடிச்சிருக்கு. சோ இங்க இது ஐ கான்டாக்ட் போயிருக்கும். நீங்க பாட்டி சத்தம் கேட்டுட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஐயோ வந்த உடனே மூட்டையெல்லாம் தள்ளி விட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என் பேரனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிக்கிட்டு அந்த மூட்டையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்க ஒரு மாதிரி எழுந்து நிக்கிறீங்க. ஏன்ல வந்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்க மாட்டியா? சும்மா அங்கேயும் இப்ப ஓடிட்டு இருப்பியா? எதுக்கு மூட்டையை தள்ளி விட்ட அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி திட்டுறாங்க. பாட்டி என்ன பாட்டி பேசுறீங்க? நீ சும்மாறா, சும்மா வந்த இடத்துல இப்படிதான் வந்து ஏதாவது சினிமிஷால பண்ணிட்டு இருப்பியா? எப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க உங்க வீட்லயும் அப்படின்ற மாதிரி கேக்குது அந்த பாட்டி. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க ஒரு மாதிரி பாட்டியை பார்த்துட்டு ஜிகே பாக்குறீங்க. நீங்க எதை கண்டுக்காதீங்க, பாட்டி அப்படிதான் அப்படின்ற மாதிரி
அவரு சொல்றாரு, நீங்களும் ஹெட்ட மட்டும் ஆட்டுறீங்க, ஆட்டிட்டு பாட்டியே பாக்குறீங்க, நீங்க சாரி சொல்றீங்க, என்ன புரியல. பாட்டி சாரி சொல்றாங்க பாட்டி அப்படின்ற மாதிரி ஜிகே சொல்றாரு. நீங்க ஜிகே வந்து வேர்டேஸா பாப்பீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அது அவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா, சோ அத வச்சு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொன்னதுமே நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வந்து ஜேகே பார்த்து சிரிச்சிருப்பீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. பாட்டுக்கு ஆனா வந்து இது எதுவும் சரியில்லையே, இன்னும் கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறா, ஆனா ரெண்டும் பண்றத பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிதான் இருக்கு பாட்டிக்கு. சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கூட்டிட்டு போய் ஆளுங்களை வச்சு அது வந்து ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணுவீங்க, கிளீன் பண்ணுவீங்க, உள்ள எலி சுத்துதா அது என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அங்க வேலையாட்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஜேகே தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாரு. ஆக்சுவலி அவருக்கு வந்து செய்யணும்னு கட்டாயம் இல்லை, பட் அவருக்கு பிடிச்சிருக்கு அதனால செய்யறாரு. சோ இங்க வந்து பாட்டி இவங்களை கூட்டிட்டு போய் பாட்டி அவங்க பசிக்கும் சாப்பாடு கொடு பாட்டி அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பாட்டி வந்து நான்வெஜ் தான் சமைச்சிருக்காங்க, உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, உங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியல, நீங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது. அவங்க அம்மா உங்களுக்கு காரம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, பார்த்துதான் ஹெல்த்தியான ஃபுட்டா செஞ்சிருப்பாங்க, காரம் எல்லாம் கம்மியா தான் சாப்பிடுவீங்க. ஆனா இந்த பாட்டி மிளகு எல்லாம் போட்டு மிளகு மலாலாம் அரைச்சு போட்டு நல்லா கார சரமா வச்சிருக்கு, கோழி கடுமைதான். நீங்க வந்து அதை பாக்குறீங்க, உங்களுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல. நீங்க எல்லாரையும் பார்த்ததும் ஜேகே வந்து சொல்றாரு எப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஃபீட் பண்றாரு. ஜேகே இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் சரின்னு தலையாட்டிக்கிட்டு வாங்கிக்கிறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு, நீங்களும் வந்து அமைதியா வாங்கிக்கிறீங்க, உங்களுக்குமே பிடிச்சிருக்கு. சோ வந்து பாட்டி இதெல்லாம் கொடுக்கணும்னு பார்த்துட்டு ஆனா பாட்டி எதுவும் சொல்லல, சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சர்வ் பண்றாங்க எல்லாருக்கும். இங்க நிதிலாம் வெளுத்து வாங்குறான், நல்லா சாப்பிடுவா போல இருக்கு, நல்லா சாப்பிடுறான். ஏன்னா உனக்கு ஏதாவது லவகிவே இருக்கா என்ன, அதனால பட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க திரும்பி பாக்குறான். பாட்டி கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. சோ ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே இன் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியா இருங்க, ஹெல்தியா இருங்க, சேஃபா இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை மிஸ். ஐயோ.